தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமப் பகுதியில் ரூபாய் 904 கோடியில் அமைக்க டெண்டர் கோரியது சிப்காட் நிறுவனம். இந்நிலையில் நாள் ஒன்றுக்கு 60 மில்லியன் லிட்டர் கொள்திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் ஆலையை அமைக்க டெண்டர் இடப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்த விரிவான விவரங்கள் என்ன, பகிர்ந்துக்குங்க. வணக்கம். தூத்துக்குடியில் முதல் முறையாக கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராம பகுதியில் 904 கோடியில் அமைக்க சிப்காட் நிறுவனம் டெண்டர் கோரியிருக்கிறது. நாளொன்றுக்கு 60 மில்லியன் லிட்டர் கொள்திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை அமைக்க இந்த டெண்டர் என்பது கோரப்பட்டிருக்கிறது. அரசு மற்றும் தனியார் பங்களிப்பு முறையில் இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் என்பது செயல்படுத்தவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தூத்துக்குடியில் முதல் முறையாக கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு அதற்கான டெண்டர் கோரியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நந்தினி.